உட்காருமா, உட்காருடா. என்னம்மா என்னையும் தம்பியும் வர சொல்லியிருந்தீங்க, ஏதாவது இம்பார்ட்டண்டான விஷயமா? ஆமாம்மா, இப்பெல்லாம் எனக்கு அடிக்கடி டயர்ட் ஆகுது. உன்ன மாதிரி ஆக்டிவா இருக்க முடியல. அதான் என் சொத்தெல்லாம் உங்க 2 பேருக்கும் பிரிச்சு கொடுத்துடலான்னு இருக்கேன். அத பத்தி பேசுறதுக்கு தான் வர சொன்னேன். இப்ப என்னம்மா அவசரம் சொத்தை பிரிக்கிறதுல? இல்லம்மா, நான் நல்லா இருக்கும் போதே உங்க 2 பேருக்கும் சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டா நாளைக்கு உங்க 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் வராதுல்ல, அதான். கரெக்டுமா, பட் இருந்தாலும் அக்கா சொல்ற மாதிரி கொஞ்சம் பொறுமையா பண்ணலாம்ல. அதெல்லாம் இருக்கட்டும்பா. நான் உங்க 2 பேருக்கும் சொத்தை சரி சமமா பிரிச்சுட்டேன். அப்புறம் இந்த வீடு உங்க 2 பேருக்கும் ஈக்குவல் ஷேர். போரூர்ல இருக்கிற ஹோட்டல் சுமி உனக்கு, கம்பெனி உனக்கு தான் ஷான். அப்புறம் அண்ணனை நீங்க 2 பேரும் பத்திரமா பாத்துக்கணும். கார்த்தி, கார்த்தி இங்க வாப்பா. வா. அம்மா உங்களுக்கே தெரியும்ல, எனக்கு வீட்டில் குழந்தை இருக்கான். போக மாமனார் மாமியார், என்னால் அண்ணனை பார்த்துக்க முடியாதுமா. மா, என் ஒய்ஃப் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டாமா. அண்ணன் வேற லூஸ் மாதிரி பண்ணுவான், திடீர்னு கத்துவான், திடீர்னு ஓடுவான். இதெல்லாம் பார்த்து என் குழந்தைங்க பயந்துருச்சுன்னா இதனாலே எனக்கும் என் பொண்டாட்டிக்கு சண்டை வர ஆரம்பிச்சிருமா. என்னால அவனை பார்த்துக்க முடியாது. டேய், அவன் லூசு மாதிரி எல்லாம் பண்ண மாட்டான்டா. அவன் ஒரு குழந்தை மாதிரிடா. இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க எல்லாம் கடவுளுக்கு சமண்டா. அப்பேற்பட்ட உங்க அண்ணனை நீங்க பாத்துக்கலன்னா வேற யாருடா பாத்துக்குவாங்க சொல்லுங்க? சரிம்மா, நம்ம வேணா ஒன்று பண்ணலாம். அண்ணனை ஹோம்ல சேர்த்தரலாம். நான் மாசம் மாசம் போய் பார்த்துக்கிறேன், தம்பியும் போய் பார்த்துப்பான். அப்ப யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் இருக்காதுல்ல. ஏன் சுமி, இந்த மாதிரி ஒரு குழந்தை உங்க வீட்டுல இருந்தா வச்சு பாத்துக்க மாட்டீங்களா? இப்படிதான் ஹோம்ல சேர்த்துருவீங்களா? உங்களுக்கு அம்மாவோட சொத்து வேணும், ஹோட்டல் வேணும், கம்பெனி வேணும். ஆனா அண்ணனை மட்டும் பாத்துக்க மாட்டீங்க இல்ல? இவ்வளவு செல்ஃபிஷானா நீங்க 2 பேரும்? ச்சே. அழாதம்மா, அழாத, அழாத, அழக்கூடாது. நான் இருக்கேன் உனக்கு, அழக்கூடாது. யுமி, சார் அம்மா அழக்கூடாதுன்னு சொல்லு, அழக்கூடாது சொல்லிட்டேன். உங்க 2 பேருக்கும் ஒரு பேச்சுக்கு கூட அம்மா அழாதன்னு சொல்லணும்னு தோணல இல்ல? ச்சே. இவனை பாத்தீங்களா? இதுக்கு பேருதான் பாசம். ச்சே. ஹலோ லாயர் சார், நான் சுகன்யா பேசுறேன். நம்ம ஏற்கனவே பேசி வச்ச மாதிரி என்னோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் வி ஹெல்ப்ன்ற என்ஜிஓக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க. அப்புறம் அந்த போரூர் ஹோட்டல்ல ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கான ஸ்கூலா மாத்துறதுக்கு ப்ரொசீட் பண்ணுங்க. கம்பெனில இருந்து வர 40% ஷேரை ஸ்பெஷல் சில்ட்ரன் வெல்ஃபேர் ஃபண்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அப்புறம் எனக்கு அப்புறம் என் பையனை பாத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆளை அப்பாயிண்ட் பண்ணுங்க. அவனோட கார்டியன் நீங்களா தான் இருக்கணும். ஓகே சார், தேங்க்யூ. மா, இது கொஞ்சம் கூட நல்லா இல்லம்மா. எங்களுக்கும் சொத்துல ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு. இந்த சொத்து நானும் உங்க அப்பாவும் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கட்டினது. உங்களுக்கு கொடுக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. உங்களுக்கு அம்மா வேணும், சொத்து வேணும், ஆனா அண்ணன் மட்டும் வேணாம் இல்ல? இந்த மாதிரி குழந்தையெல்லாம் கடவுளுக்கு சமம். இந்த குழந்தைய பாத்துக்க முடியாத உங்களுக்கு என் சொத்துல இருந்து ஒரு பைசா கூட கிடையாது. வெளியே போங்க 2 பேரும். மா, இது எப்படி வாங்கணும், கோர்ட்ல அப்படி வாங்கிக்கிறோம். நீ என்ன பண்ணுமோ பண்ணிக்கோ, போடா. ஏய் சார், ஏய் யுமி, சார், யுமி. பரவாயில்லப்பா, விடு, அவங்க போகட்டும். உனக்கு நான் இருக்கேன்.